விருச்சிகம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். நீங்க அதிகமா அன்பு கொடுக்கக்கூடிய ஒரு மனிதர்களாக எப்பொழுதுமே இருப்பீங்க. தெரிந்த நபர்களோ தெரியாத நபர்களோ எல்லார் மீதும் அன்பு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு வாழ்க்கையை தான் நீங்கள் இதுவரைக்கும் வாழ்ந்து கொண்டும் இருப்பீங்க. அதே மாதிரி அந்த ஒரு அன்பு உண்மையானதாக இருக்கும், ஆழமானதாக இருக்கும். யாராவது யார் மீதாவது நீங்க அன்பு கொடுத்தாலும் சரி, யாராவது உங்கள் மீது கொடுத்தாலும் உண்மையாகத்தான் கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய பழக்கமும் சரி, உங்களுடைய பேச்சும் சரி, அனைவருக்கும் பிடிக்கும் வகையில் நிச்சயமாக இருக்கும். அதனால நீங்க பேசினாலே மற்றவங்களுக்கு நிச்சயமா பிடிக்க ஆரம்பிக்கும். ஆனா அதே ஒரு அன்பு உங்களுக்கு அதிகமான காயங்களை நிச்சயமா கொடுத்திருக்கும். நீங்க 10 பேர் மீது 5 பேர் மீது அன்பு கொடுக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அன்புகள்ல பெரிய அளவுக்கு உங்களுக்கு பாதிப்புகள் மட்டும்தாங்க கிடைச்சிருக்கும். ஆனா அந்த பாதிப்புகள் ஏன் கிடைக்கி, எதுக்காக கிடைக்கி அப்படின்னு உங்களுக்கு கூட தெரியாது. இருந்தாலும் சில பாதிப்புகள் உங்களுக்கு நிச்சயமா ஏற்பட்டிருக்கும். அந்த பாதிப்புகளை உங்களால மறக்க முடியாத அளவுக்கு காயங்களை உங்களுக்கு உள்ளாக்கி இருக்கும். நீங்க ஒருவரை நம்பிட்டீங்க அப்படின்னா எல்லாம் அவங்க தான் அப்படின்னு முழுமையா நீங்க நம்பி அவங்ககிட்ட எல்லாத்தையும் நீங்க பகிர ஆரம்பிச்சிருவீங்க. உங்களுடைய வாழ்க்கையை பத்தி கூற ஆரம்பிச்சிருவீங்க. பண விஷயம் எல்லாத்துலயுமே நீங்க அவங்க மீது பாசமா இருப்பீங்க. அப்படிப்பட்ட ஒரு நபரா நீங்க மாறிடுவீங்க. அதனால தாங்க அந்த ஒரு நம்பிக்கையை உடைந்த போது ஒரு சாதாரணமான ஒரு காயமா இல்லாம மறக்க முடியாத ஒரு துன்பமாக நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில மாறி இருக்கும். இது ஒரு மனிதருக்கு மட்டும் கிடையாது, எல்லா மனிதர்களின் வாழ்க்கையும் இது நிச்சயமாக உங்களுக்கு பெரிய ஒரு மனவலியை நிச்சயமா கொடுத்திருக்கும். நீங்க எல்லாரையுமே எளிதாக நம்பி உங்களிடம் இருக்கக்கூடிய பணமா இருக்கட்டும், பொருளா இருக்கட்டும், வாகனங்களாக இருக்கட்டும், உங்களுடைய அன்பா இருக்கட்டும், உங்களுடைய ரகசியங்களாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே நீங்க அப்படியே கூறுவீங்க. அதுதான் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பெரிய ஒரு தவறா இருக்கும். ஆனா அது ஆரம்பத்துல உங்களுக்கு பெரிய அளவுல நன்மைகளை மட்டும்தான் கொடுத்து கொண்டிருக்கும். போக போக தான் நீங்க யார் மீது அன்பு வச்சீங்களோ அவங்களுடைய சுய உருவம் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அது உங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு ஒரு பிரச்சனையையும் ஒரு காயத்தையும் நிச்சயமா கொடுத்துருக்குங்க. மறக்க முடியாத ஒரு துன்பமாக அது உங்களுடைய வாழ்க்கையில மாறி இருக்கும். இரவு நேரங்கள்ல தூங்கினா கூட தூக்கம் வராது. நீங்க பெரிய அளவுக்கு ஒரு பெரிய ஒரு காயத்தை உங்களுடைய மனதுக்குள்ள உருவாக்கி இருக்கும். நீங்க கொடுத்த அன்பு திரும்ப கிடைக்காம போன தருணங்கள் கூட உங்களுடைய மனசுல இன்னும் ஆழமா பயந்திருக்கும். அந்த நீங்க கொடுத்த அன்பு திரும்ப கிடைக்காம போனது கூட இன்னமும் உங்களுக்கு பெரிய அளவுல ஒரு பிரச்சனையையும் நிச்சயமா உங்களுக்குள்ள உருவாக்கி இருக்கும். உங்களுடைய மனசு புரியாமலே உங்களுடைய அருகில் நடந்த உண்மை சம்பவங்கள் நிச்சயமா இருந்திருக்கும். அந்த சம்பவங்கள் நிச்சயமா உங்களுடைய மனசுக்குள்ள பெரிய ஒரு பாதிப்பையும் நிச்சயமா உங்களுக்குள்ள ஏற்படுத்தியிருக்கும். நீங்க நம்பிய ஒருத்தவங்க வெளியில வேற மாதிரி நடந்து கொண்டிருந்தாலும் உங்களிடம் வேற மாதிரி இருப்பாங்க. அவங்க உங்களிடம் என்கிட்ட எதுவுமே இல்லை அப்படின்னு உங்களிடம் பணம் கேட்கறதா இருக்கட்டும், எல்லாத்தையும் உங்களிடம் இருந்து அவங்க பிடுங்குவாங்க. அதே இது அவங்க வெளி வாழ்க்கையில அவங்க மற்றவங்களுக்கு பண்ணுவாங்க. இதுதான் உங்களுக்கும் அவங்களுக்கும் பழகக்கூடிய ஒரு வித்தியாசமாக இருக்கும். ஆனா அது உங்களுக்கு ஆரம்பத்துல தெரியாது. போக போக சில நிகழ்வுகள் நடப்பது மூலம் நிச்சயமா உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். தெரிஞ்சு அது உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை நிச்சயமா உங்களுக்குள்ள கொடுக்கும். நீங்க உண்மையாக நினைத்த ஒரு உறவாக கூட இருக்கட்டும், அவங்களுக்கு ஒரு சின்ன விஷயமாகத்தான் தெரியும். ஆனா அந்த சின்ன விஷயங்கள் கூட உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு பிரச்சனைய நிச்சயமா உங்களுக்குள்ள ஏற்படுத்தி கொடுக்குங்க. அந்த ஒரு உண்மை ஒரு நாள் தெரிய வரும். தெரிய வந்ததும் நான் இவ்வளவு நாள் யாரை நம்பினேன் அப்படின்னு தெரியாம நம்பிட்டேன் அப்படின்னு ஒரு கேள்விய உங்களுக்குள்ளேயே நீங்க கேட்பீங்க. அந்த அளவுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகளை நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில அது ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்க தவறே செஞ்சிருந்தாலும் அதை ஒத்துக்கிட்டு மன்னிப்பு கேட்கக்கூடிய மனிதர்கள் தான் நீங்க. ஆனா ஒரு சில நபர்கள் உங்க கூடவே இருப்பாங்க. ஆனா அவங்க தான் உங்களுடைய எல்லா பிரச்சனைக்கும் காரணமா இருப்பாங்க. ஆனா அவங்க ஒருபோதும் உங்களிடம் நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு ஒரு நாள் கூட தவறுக்கு மன்னிப்பு கேட்டிருக்க மாட்டாங்க. அது இன்னமும் உங்களுடைய மனசுக்குள்ள தீராத ஒரு பிரச்சனையா நிச்சயமா ஓடிக்கொண்டே இருக்குங்க. அதனால அதற்கு பதிலா சிலர் உங்களுக்கு எதிராக நின்றுப்பாங்க. ஏன் அப்படின்னா அவங்க உங்களுடைய நல்ல மனசை பலவீனமா எடுத்துக்கொண்டு நீங்க மன்னித்தத அவங்க உங்களுடைய குறையாக பார்த்திருப்பாங்க. ஆனா நீங்க தப்பு செஞ்சா மட்டும்தான் மன்னிப்பு கேட்கீங்க. தப்பு செய்யாம மன்னிப்பு கேட்க மாட்டீங்க. தப்பு செய்யாம யாராவது உங்களை தவறாக பேசினாங்க அப்படின்னா எதுக்கு இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் சரி பார்க்க மாட்டீங்க. நீங்களும் எதிர்த்து நிற்பீங்க. அப்படிப்பட்ட ஒரு நபராக இருப்பீங்க. அதே மாதிரி நீங்க தப்பு செஞ்சீங்க அப்படின்னா பணிஞ்சுதான் போவீங்க. இது உங்களுடைய இயல்பா இருக்கும், உங்களுடைய குணமா இருக்கும். அதனால தாங்க நீங்க எப்பொழுதுமே மற்றவங்ககிட்ட நீங்க மன்னிப்பு கேட்கறது பலவீனமாக அவங்க பார்த்து அதை அவங்க உங்களுடைய குறையா பார்த்திருப்பாங்க. அதனால தான் சிலர் உங்களை காயப்படுத்தியும் அதற்கு பிறகும் உங்களை திருப்பி வரவிடாம உங்களுடைய வாழ்க்கை இன்னமும் உங்களுக்கு காயத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொண்டே இருப்பாங்கங்க. இந்த மாதிரி அனுபவங்களும் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா நடந்திருக்கும். நீங்க இரவு நேரங்கள்ல ஒதுங்கி நின்று அழுததற்கான காரணங்கள் பல இருக்கும்.
ஒரு எடுத்துக்காட்டு கூறவா, ஒரு நாள் நீங்க மிகவும் நம்பிய ஒருத்தவங்க பெரிய ஒரு சண்டையில ஈடுபட்டிருப்பாங்க. நீங்க அவங்கள மன்னிச்சு மீண்டும் பேச முயற்சி செஞ்சிருப்பீங்க. ஆனா அவங்க உங்கள புரிஞ்சு கொள்ளாம விலகி விட்டு உங்களுடைய வாழ்க்கைய விட்டு போயிருப்பாங்க. அது உங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு பிரச்சனைய உங்களுக்கு குடுத்திருக்கும். அந்த ஒரு நாள் இரவு தாங்க நீங்க யாரிடமும் சொல்லாம அமைதியா அழுததற்கான மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா இருந்திருக்கும். நான் செஞ்சது தப்பா? இல்லைன்னா அவங்க செஞ்சது தப்பா? என்கிற ஒரு கேள்விய உங்கள தூங்க விடாம இன்னமும் பிரச்சனைகளுக்கு உங்கள ஆழ்த்திக் கொண்டே இருக்குங்க. ஏதாவது நடந்தது அப்படின்னா, அத உங்களால உடனே மறக்க முடியாது. மறக்க முடியாம உங்களுடைய மனசுக்குள்ள இருந்து அது பிரச்சனையா உங்களுக்கு வெடிச்சு கொண்டே இருக்கும். இந்த மாரி அனுபவங்கள் நிச்சயமா உங்களுடைய மனசுக்குள்ள நிச்சயமா இருக்குங்க. நீங்க வெளிய சொல்லாம உள்ளுக்குள்ள சுமந்த 3 கதைகள் போல உங்களுடைய வாழ்க்கையில சில சுமந்த வலிகள் நிச்சயமா இருக்கும். முதலாவது இருப்பது என்ன தெரியுமா? நீங்க மிகவும் நம்பிய ஒரு நண்பர் உங்களை விட்டு சென்றிருப்பார். அதை நீங்க யாரிடமும் சொல்லாம உங்களுடைய மனதுக்குள்ளேயே நீங்க வச்சிருப்பீங்க. அவங்க ஏன் போனாங்க? எதுக்காக போனாங்க? அப்படின்னு கூட தெரியாது. இது நண்பரா இருக்கலாம், உங்களுடைய காதலனோ, உங்களுடைய காதலியோ யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். அது நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கும். 2வது விஷயம் உங்களுடைய வாழ்க்கையில நடந்தது என்ன தெரியுமா? ஒரு உறவில் நீங்க முழுமையா ஈடுபட்டிருந்தாலும், அந்த ஒரு நபர் அதையே மறந்திருப்பாங்க. அது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வலிய நிச்சயமா ஏற்படுத்தியிருக்கும். அந்த ஒரு வலி நீங்கள் மட்டும் தான் தெரிந்திருக்கும். ஆனா அந்த ஒரு நபருக்கு அது தெரிந்திருக்காது. ஏன் அப்படின்னா அவங்க உங்கள் மீது போலியான ஒரு அன்ப வச்சிருந்திருப்பாங்க. அது உங்களுக்கு ஆரம்பத்துல தெரியாது. போக போகத்தான் தெரிய ஆரம்பிக்கும். இதனால அத நினைச்சு உங்களுடைய இரவு நேரங்கள்ல தூக்கம் வராம நீங்க கஷ்டப்பட்ட நாட்கள் நிச்சயமா இருக்கும். 3வது நாளா இருப்பது என்ன தெரியுமா? குடும்பத்தில் நீங்க செஞ்ச உதவிகள் மதிக்கப்படாமல் இருந்தது. அதை பற்றி நீங்க ஒருபோதும் வெளியில் சொல்லாம உங்களுடைய மனதிற்குள்ளேயே உங்கள நீங்க சொல்லி சொல்லி உங்களுக்கு கஷ்டத்தை ஏற்படுத்தியது. இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் நடந்த சில விஷயங்களாக இருக்கும். இதுவரைக்கும் நான் கூறியது உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத கமாண்ட் வாயிலாக கூறுங்கள். இனிமே நடக்கப் போவது உங்களுடைய வாழ்க்கையில என்ன என்பதை பற்றி தெரிஞ்சு கொள்ள மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க. இனிமே உங்களுடைய வாழ்க்கையில வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு மிகப்பெரிய அளவில் மாற்றங்கள் நிச்சயமாக நடக்கும். இந்த ஒரு நாள் வரும். நிச்சயமாக வந்து உங்களுடைய வாழ்க்கையில ஒரு அமைதிய தேர்வு ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த ஒரு அமைதி நீங்க எதிர்பார்க்காத ஒரு அமைதியாக இருக்கும். இத்தனை நாட்கள் நீங்க காத்து கொண்டிருந்த ஒரு அமைதியாக கூட நிச்சயமாக இருக்கலாம். ஆனா அந்த ஒரு அமைதி உங்களுடைய மனசை மெதுவாக சரி செய்யும். மெதுவா சரி செஞ்சு நீங்க காத்திருந்த ஒரு அன்பு திடீர்னு உங்களுடைய வாழ்க்கைக்கு திரும்பி கிடைப்பது போல நிச்சயமா ஒரு செயலை உங்களுக்குள்ள ஏற்படுத்தி கொடுக்கும். அது ஒரு புதிய ஒரு மனிதரை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வர வைக்கலாம். இல்லைன்னா பழைய உறவை கூட புதிதாக மாத்தி அவர்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வர வைக்கலாம். ஆனா ஏதோ ஒன்று உங்களுடைய வாழ்க்கையில நடக்கும். நடந்து அது உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமா நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு வாய்ப்பையும் உங்களுக்குள்ள ஏற்படுத்தி கொடுக்குங்க. நீங்க மறந்த மகிழ்ச்சி மீண்டும் உங்கள தேடி வர ஆரம்பிக்கும். இதுவரைக்கும் நமக்கு குடும்பம் தான் முக்கியம். நமக்கு நம்முடைய வாழ்க்கை முக்கியம். இனிமே நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள பார்க்கணும் அப்படின்னு நீங்க ஓடிக்கொண்டிருந்த உங்களுடைய வாழ்க்கையில, இன்னொரு நேரத்துல மறந்த மகிழ்ச்சி உங்களை தேடி மீண்டும் வர ஆரம்பிக்கும். அதை நினைத்து நீங்க சந்தோஷப்படவா? இல்ல நம்முடைய குடும்பத்த பார்த்து நம்ம ஓடவா? அப்படின்னு உங்களுக்குள்ள பல கேள்விகள் எழுந்த ஆரம்பிச்சிருக்கும். நீங்க சிரிக்க மறந்த நாட்கள் எல்லாம் முடிந்திருக்கும். மீண்டும் சின்ன சின்ன விஷயங்களுக்கு சந்தோஷம் உங்களால காண முடியும். உங்களுடைய மனசுக்குள்ள எவ்வளவு காயங்களும், வருத்தங்களும் இருந்தாலும் அது அனைத்தையும் நீங்கள் வெளிக்காட்டாம உங்களுடைய வாழ்க்கைய சந்தோஷமாக வாழ ஆரம்பிப்பீங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு மாற்றங்கள் நிச்சயமா உங்களுக்குள்ள நடக்குங்க. உங்களுடைய வாழ்க்கையில ஒரு புதிய வெளிச்சம் எரிய ஆரம்பிக்கும். அந்த ஒரு வெளிச்சத்தால உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாறும். அது உங்களுடைய வாழ்க்கைய நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு வெளிச்சமாக இருக்குங்க. இந்த ஒரு வெளிச்சம் உங்களுடைய மன அமைதி, உங்களுடைய நம்பிக்கை, உங்களுடைய புதிய ஆரம்பம் இது அனைத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு வெளிச்சமாக இருக்கும். இனிமே அந்த ஒரு வெளிச்சத்தை மட்டும் நீங்க கடைபிடித்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக மாறும். ஒரு நாள் நீங்க முக்கியமான நபருடன் பேச ஆரம்பிப்பீங்க. அந்த அது ஒரு நண்பராக இருக்கலாம். இல்ல அப்படின்னா ஒரு உறவாக கூட இருக்கலாம். இருந்தாலும் அவங்க உங்களுக்கு முக்கியமான ஒரு நபரா நிச்சயமா இருப்பாங்க. அந்த ஒரு பேச்சு உங்களுடைய மனச லேசாக மாத்திவிடும். நீண்ட நாள் சுமந்த பாரங்கள் அந்த ஒரு நபரின் உரையாடலின் மூலம் குறைவது போன்று ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள நிச்சயமாக தோன்ற ஆரம்பிக்கும். அதற்கு பிறகு நீங்க உங்களையே நீங்க நேசிக்க ஆரம்பிப்பீங்க. மத்தவங்கள நேசிப்பதை விட நம்மள நாமளே நேசிச்சா எந்த அளவுக்கு நன்மைகள் நடக்கும், நமக்குள்ள எந்த அளவுக்கு தைரியம் பிறக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த ஒரு நாளுக்கு பிறகு புரிய ஆரம்பிக்கும். நான் எனக்கு போதும் என்ற ஒரு உணர்வு உங்களுக்குள்ள உருவாக தொடங்கும். அது உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நிச்சயமா உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். இனிமே உங்களுடைய வாழ்க்கையில வரக்கூடிய மனிதர்கள் உங்கள காயப்படுத்த மாட்டாங்க. காயப்படுத்தினாலும் அதை பற்றி நீங்க வருத்தப்பட மாட்டீங்க. இனிமே எப்படி நீங்க உங்களுடைய வாழ்க்கையில நடந்துக்கிட வேண்டும் அப்படிங்கிறத பத்தி நீங்க புரிஞ்சு நடந்து கொள்வீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமா உயரும். அவங்க உங்கள புரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய உணர்ச்சிகள மதிச்சு நடந்து கொள்வாங்க. அந்த அளவுக்கு
உங்களுடைய வாழ்க்கையில புதிய நபர்கள் தேடி வருவாங்க. நீங்க யாரையும் பிடிச்சு வச்சிருக்க வேண்டிய ஒரு அவசியமே இனிமே உங்களுடைய வாழ்க்கையில இருக்காது. சரியானவங்க தானாகவே உங்களுடைய வாழ்க்கையில நிலையா இருப்பாங்க. சரியில்லாதவங்க உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகுவாங்க. விலகுனாங்க அப்படின்னா அவங்கள பத்தி எந்த விதமான அக்கறையும் எதை பற்றியும் நீங்க யோசிக்காம உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகட்டும் அப்படின்னு நீங்க விட்டுருங்க. இந்த ஒரு மாற்றங்கள் எல்லாம் நடந்ததுக்கு அப்புறமா நீங்க உங்களையே பார்த்து ஆச்சரியப்படுவீங்க. நான் எவ்வளவு தூரம் வந்துட்டேனா அப்படின்னு உங்களை நீங்களே நினைச்சு பெருமைப்படுவீங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா நடக்கும். நீங்க அனுபவிச்ச காயங்களும் எல்லாமே உங்கள ஒரு வலிமையான ஒரு மனிதரா உங்கள மாத்தும். இனிமே அந்த வலிமையோடு நீங்க வாழ ஆரம்பியுங்க. உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமா மாறும். நான் கூறிய அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில நடக்குமா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். உங்களுக்கு வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் வாயிலாக கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன். மறக்காம நம்முடைய சேனலுக்கு புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க. அப்பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையில உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லாத்தையும் உங்களால தெரிஞ்சு கொள்ள முடியும். நன்றி, வணக்கம்.